அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். நிறைய ஆன்மீக பிரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நிறைய ஆன்மீக கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதுக்கு மேலே சித்தர்கள் இருக்காங்களா? நிச்சயமாக உண்டு. 18 சித்தர்கள் நமக்கு முதல்ல தெரிகிறவங்க, அதுக்கப்புறமும் சித்தர்கள் உண்டு. முதல் சித்தர் யாருன்னா சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு அப்புறம் நம்ம முதன்மை சித்தர் அப்படின்னு சொல்கிறது திருமூலரை. இந்த திருமூலரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எப்படின்னா, ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் இருக்கான். அவன் செத்து போயிட்டான். அவனோட உடலில் புகுந்து இவர் பல பாடல்களை நமக்காக வழங்கியுள்ளார். அதுதான் திருமந்திரம். மூலன் உரைத்த நூல் திருமூலர் திருமந்திரம், 10வது திருமுறை. நிறைய செய்திகளை சொல்லிட்டு போயிருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவார், சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவன்னே சொன்ன போகிறோம். அது ஒரு நிறைய இடத்துல பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும். இப்போ ஞானசம்பந்தர் ஒரு பாடல் பண்ணியிருக்கார் திருவிழிமிழலையில். படிக்காசு கேட்குறப்போ, அதாவது இந்த பதிகத்தை பாடினாக்கா காசு கிடைக்கும், நமக்கு செல்வம் கிடைக்கும், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. என்ன பாருங்கள், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே, இறைவனாகி நீர் மறைக்கொள் மிழலையீர், கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே. வாசி தீரவேனா, வாசி ஆறுதுன்னா கொங்கு நாடு பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க, உடம்பு சரியாகிறதுக்கு வாசி ஆறுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாசி அப்படிங்கிறத திருப்பி போடுங்க பார்க்கலாம், சிவன், அவ்வளோதான். ஸோ அதனால் சிவபெருமானை நினைக்கிறதுக்கு நிறைய நமக்கு பாடல்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் திருமந்திரத்தை எழுதியிருக்கார். அதுக்கு வருவோம். அதில் இப்போ ஒரு பாட்டு பார்த்தோம், சிவசிவ என்கிலர். அதில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் இருக்குங்க. என்ன தெரியுமா? ஊரெல்லாம் ஒன்றாக கூடி அழுதிட்டு, பெயரினை நீக்கியே பிணமென்று பெயரிட்டு, சூரியங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு, நீரிலே மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அதாவது உங்கள் பேர் சிவன் இருக்கலாம், ராமன் இருக்கலாம், சீதான் இருக்கலாம், லக்ஷ்மின் இருக்கலாம், கிருஷ்ணன் ஏதோ இருக்கலாம். நீங்கள் இறந்து பட்டீர்கள் அப்படின்னா, செத்து போனப்புறம் உங்களுக்கு என்ன பேர்? பிணம். ஊரெல்லாம் ஒன்றெல்லாம் சேர்ந்து அழுவாங்க, ஐயோ போயிட்டானே ஊரெல்லாம் நம்ம போகிறோம், அதுக்கு அழணும் சேர்த்து. ஏன்னா இது முன்னால் ஒருத்தன் போகிறான், பின்னால் இன்னொருத்த போய்தான் ஆகணும். அது நமக்கு தெரியறதில்ல. நம்ம எப்போவுமே நினச்சி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஐயோ போயிட்டானே அப்படின்னு ஊரெல்லாம் ஒன்றாக கூடி அழுதுட்டோம். இந்த பேரை போயிடுது, பொணம் கிடக்குன்னு தான் சொல்லுவோம். ராமன் கிடக்கிறான்னு சொல்ல மாட்டோம், சீதா கிடக்கிறான்னு சொல்ல மாட்டோம். பிணம், பெயரினை நீக்கியே பிணம் என்று பெயரிட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சுடுகாட்டில் கொண்டு போய் சுடுறாங்க. சூரியங்காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு, நீரிலே மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அவ்வளோதான். தண்ணியில் மூழ்கினா அவ்வளோதான், நினைப்போயிடும். உப்பும் தண்ணியும் சேர 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 நம்ம கவலை மறப்போம்னு சொல்லுவோம். இதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக தன்னுடைய பாடலில் எடுத்தாண்டிருக்கார் பாருங்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. யாரும் கிடையாது. தர்மம், நம்முடைய தர்மம் நமக்கு கூட வரும். தர்ம தேவதை கூட வரதா மகாபாரதத்தில் இருக்குது. அதாவது தர்மர் போகிறப்போ தர்ம தேவதையே கூட நாய் ஒரு உருவத்தில் அவரோட போகுமா, அதை எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தர்மம், நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் எல்லாம் நமக்கு கூட வரும். அதில் பாருங்கள், கெட்டு விடுமாவி பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு. சூனியம்னா என்ன? ஜீரோ, ஒன்றும் இல்லாது. அதை இன்னும் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. விளக்கு ஏற்றுறப்போ அந்த தீபம் இருக்குல்ல, அந்த ஜுவாலையே நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடினீங்கன்னா அது அப்படியே நம்ம முன்னால் நிற்கும். அதுதான் சூனியம். இறைவனுக்கு நம்ம வடிவம் கொடுக்குறோம், ஆனால் இறைவன் வடிவில்லாதவன், சூனியமானவன். அந்த சூனியத்தில் நம்ம போய் கலக்கிறோம். இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாத்துலேயும் எப்படி உள்ளமே கோயில், ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லியிருக்காரு. 5 கரத்தனை
பிள்ளையாரை பற்றி சொல்கிறப்ப 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அதையும் பாடியிருக்கார். இந்த திருமூலர் சொல்லாத விஷயங்களே கிடையாது. அப்படின்னா அவர் வந்து இறைவனை போற்றுகிறாரா? ஆமாம், அவர் வந்து இறைவனை போற்றுகிறார். அவருடைய இந்த நம்முடைய நமக்கு வந்து உபதேசங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் உடம்பை பாதுகாக்கணுங்கிற? இந்த உடம்பு தான் சுட்டு போகிறது இல்லையா? எதுக்கு பாதுகாக்கணும்? நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த உடம்பு வந்து நமக்கு நம்முடைய ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அதனால் அதை வந்து தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். தூய்மைனால அதில் எல்லாமே அடங்கிடுது. நம்ம நல்ல தூய்மையாக நம்ம உடம்பை பாதுகாத்தோம்னா நமக்கு உலகத்தில் கிடைக்காத பொருள்களே கிடையாது. எல்லாமே நமக்கு நினச்ச மாதிரி கிடைக்கும். இதற்கு திருமூலருடைய வாழ்க்கையே நமக்கு உதாரணம். அவர் வந்து எல்லா சித்திகளையும் அடைஞ்சவர். அந்த மாதிரி சித்தி அடையணும்னா நம்மளாலேயும் முடியும். ஆனால் திருமூலரை தியானித்து அவரை குருவாக நினச்சி நம்ம இந்த வழிமுறைகளெல்லாம் பின்பற்றணும். இறைவனை நினைக்க வேண்டும். இறைவனை மறந்து விடார்கள், எக்காலத்திலும் மறந்து விடாதீர்கள். அவன் அருளாலே அவன் தாளை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.